யானையில் போய் என்னென்ன தினம் சூப்பர் பவர் இருக்குது, அது என்ன ஆசீர்வாதம் பண்ணுது அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சிங்கனால், இது யானைகள் வந்து இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறப்போ இந்த இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த 2004 வந்து இந்த சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா, பெரிய பெரிய சுனாமி, அதுக்கப்புறம் எர்த்குவைக். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இந்த யானைகள் வந்து என்ன பண்ணோம், பயங்கரமான பெரிய இடத்துக்கு வந்துடுமா, உயரமான இடத்துக்கு போயிடுமா. காரணம் இதுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடுமா, இந்த மாதிரி ஒரு அழிவு வரப்போது, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் இந்த யானைகள் வந்து இந்த காலில் வந்து இப்படி கால்லையே மிதித்து அதோடைய அதிர்வுகள் மூலிமா மற்ற யானைக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுமா. ஸோ இந்த பூமியோட அந்த நிலநடுக்கத்தை வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணி யானைகள் வந்து ஓ ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே வேறு ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹைட்டான இடத்துக்கு போயிடுமா. யோசிச்சு பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து நான் பேசுகிறது காலையிலே வதச்சு உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். அதுதான் யானைகள் வந்து பண்ணுதான், ஒரு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து யானைகள் பண்ணுது.